இப்போ பார்த்தோன்னா காவேரி ரொம்ப கோவமாக ஸ்கூல் கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தோன்னா விஜய் கால் பண்ணி நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்மே ஒரு நிமிஷம் உடனே வாங்க அப்படின்றாங்க. விஜய் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னமே வேகமாக போகிறாங்க. என்னன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, உங்களை கல்யாணம் பண்ணணும் உங்கள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஒன்று நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்க, என்னைய வந்து எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ண விட மாட்டீங்க, என்ன தான் மனசு நினச்சிக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக காவேரி திட்டுறாங்க. உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க, இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் நானும் பாப்பாவும் வரமாட்டோம், நீங்களும் எங்கள் பாப்பா லைஃபு என் லைஃப்பில் நீங்கள் வராதிங்க, தயவுசெய்து இவ்வளோ நாள் நாங்கள் செஞ்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க, சாரி அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அங்கேருந்து என்ன செய்யணும்னா டக்குன்னு கார் எடுத்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. காவேரி வந்து என்ன செய்யணும் தெரியுமா, அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஸ்கூலில் போய் ஒரு பேரை அட்டெண்டன்ஸாக எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து காவேரி வந்து வரல, இன்றைக்கி குட்டி காவேரி ஸ்கூலுக்கு வரல. அட்டெண்டன்ஸ் எடுத்துன்னு அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிறாங்க, காவேரி வரலையே அப்படின்ட்டு. அதுக்கடுத்து விஜய்கிட்ட சொன்ன ஞாபகத்தெல்லாம் இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன் விஜய் சொன்னதுவே நினச்சி காவேரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.